எதிர்பார்க்காத கலெக்ஷன்ஸ் எல்லாமே நம்ம கடையில் இருக்கு. எல்லாரும் வந்து யூனிக்கான கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து நம்ம கடையில் இருக்கு. G3 போட்டிங்க, மறக்காம விசிட் பண்ணுங்க. நான் நிறைய கஷ்டத்தில் இருக்கும் போது தான் எனக்கு நிறைய ஆறுதல் சொன்ன ஒரு ஆள்னா இதுதான். அப்பா ஹாய் சொல்லுங்க. அட்டியே கேளு. அப்படியே தாண்டா இருக்காவ குபேரன் பொம்மை மாதிரி. அதிகமா இருக்கு, கோவப்படுது. மோகமா வலிக்கு பாவம் வாய பாரு. அப்போ இப்ப பாரு எங்க அண்ணன் வீரத்தை. உடச்சிருவோமாண்ணா, பயப்படட்டும். ஆமா அப்பா ஹாய் சொல்லுங்க. பலூன் பிடிங்கிடுவேன். சரிடா சரி சரி பலூன் தரேன். வாங்கி வாயில போட்டேன். வேணா தின்னுட்டாலே கொடுக்காம தானே தின்னீங்க. நாங்க 11:30 மணிக்கே வந்துட்டோம். இன்ன வரைக்கும் கண்ணில் காட்டல. இப்ப வந்துட்டு எடுத்துட்டு இவ்வளோன்னு ஓசி வாங்கி கொடுத்தா செல்வானா கையில இருந்து இவ்வளோண்டு வாங்கி சாப்பிட்டேன். நாங்க அப்படியே வந்துட்டோம். இன்னும் கூட கிடைக்கல. சபரியும் இருக்காங்க, கூப்பிடுறேன். நம்ம போவோம், நமக்கு தான் எல்லாமே. நம்ம தான் கடையை வாங்கிடுவோம். அக்கா நீங்க என்ன சாரீஸ் எடுக்க போறீங்களா? நான் இங்க எனக்கு ஒரே கன்ஃபியூஷனா இருக்கு. எடுத்துருவாங்க. இங்க சாரீஸ்லாம் ரொம்ப பிரிட்டியா இருக்கு நாங்க பார்த்த வரைக்கும். ஸோ கலர்ஸ் எல்லாமே யூனிக்கா இருக்கு. என்ன வச்சு சொல்லுங்க கடையை பத்தி சொல்லடா. உனக்கு பயங்கரமா இருக்கு கடை. வந்து நீங்க எதிர்பார்க்காத கலெக்ஷன்ஸ் எல்லாமே நம்ம கடையில இருக்கு. எல்லாரும் வந்து யூனிக்கான கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து நம்ம கடையில இருக்கு. G3 போட்டிங்க, மறக்காம விசிட் பண்ணுங்க. ஸோ இதான் ஐஸ்வர்யா கண்ணன். நம்ம எல்லாரையுமே தெரிஞ்சிருக்கோம். என்னோட மோஸ்ட் ஃபேவரட் இன்ஸ்டால இல்லை சும்மாதான் சொல்லுவேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும். தங்கமான பிள்ளை. நான் நிறைய கஷ்டத்தில் இருக்கும் போது தான் எனக்கு நிறைய ஆறுதல் சொன்ன ஒரு ஆள்னா இதுதான். இதெல்லாம் சென்சார் பண்றது நம்ம சீக்ரெட். நான் வந்து பெங்களூர்லாம் போனேன்னா உங்க வீட்டுல தான் ஸ்டே பண்ணுவேன். நல்லா பாத்துக்குவாங்க. ஆனா வெளியே என்ன கூட்டிகிட்டே போகல. இந்த கேர்ள் என்ன கூட்டிகிட்டே போகல. இந்த வாட்டி வலை கூட்டிட்டு நான் வந்து 1 மந்த் கழிச்சு கண்டிப்பா பெங்களூர் போவேன். அப்ப ஜாலியா ஃபன் பண்றேன். ஆனா இந்த 3 நாள் எனக்கு இந்த பிள்ளை இப்ப விடவே மனசுல ஒரு மாதிரி கண்ணெல்லாம் கலங்குது. நைட் இது கூட ஜாலியா பேசிக்கிட்டு 5 மணிக்கு தூங்குவோம், 1 மணிக்கு தூங்குவோம். செம்ம பண்ணா இருந்துச்சு. பேர் பாக்குறது எல்லாமே இருந்துச்சா. இப்ப இது போறது 1 மணிக்கு. நான் மதுரையிலேயே இருந்தது. ஆனா வந்து பெங்களூர்ல இருந்தனால மதுரையில இருக்க வெதர்லாம் ஒத்துக்க மாட்டேங்குது. அதனால ஒன்றும் பண்ண முடியாது. நீங்க வந்துடுறேன். செல்லும் சொல்லு. என்ன குபேரன் பொம்மை மாதிரி தான் நிக்கிற. உண்மையிலேயே இடுப்புல கை வை. அடங்கப்பா. வேற போஸ். வேற இது மூதி ஜூம்ல கட்டுறோம். கொஞ்சம் தெரியாம விட்டுப்போமா. ரெடி ரெடி.
யார் அது கேமராவே போயிடும். என்ன பண்றீங்க நீங்க? ஓனரே அப்படிலாம் சொல்லாதீங்க. இன்னுமே நசினியமா சொல்றாரு, அது மட்டும் தெரியுது. எல்லாமே டபுள் டபுள் வடிவில் மாதிரி தான் உள்ள போனீங்க. டபுள் டபுள் எந்திரி, இங்க உட்காந்துருக்க முடியல. இமேஜினேஷன் போயிட்டு என்னத்தான் நேரம் வச்சு ஓட்டிருக்கியா? டேவே செம்ம ஃபன்னாக இருந்துச்சு. வீடியோ பார்த்ததுலே தெரியும். ஈவன் என்னோடய ஃபோனில் வந்து ஸ்டோரேஜ் இல்லாத காரணத்தினால என்னால் நிறையா வந்து எடுக்க முடியல. அப்பப்போ நிறையா கிளிப்ஸ் கிடச்சதை மட்டும் நான் வந்து கொண்டு வந்திருக்கேன். ஸோ வீடியோ என்னடா இன்கம்ப்ளீட்டாக இருக்குது, ஒரு ஸ்டார்டிங்கில் எண்டிங் இல்லை, அந்த மாதிரிலாம் வந்து நினச்சிக்காதீங்க. நெக்ஸ்ட் டைம் போடும்போது நான் பார்த்து அப்லோட் பண்ணுறேன். அண்ட் நிறையா பேர் இன்ஸ்டாகிராம்லேருந்து வந்திருந்தாங்க. அண்ணா, அக்கா, ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரிக்கு ஏகப்பட்டவங்க வந்திருந்தாங்க. ஸோ மிங்கிளாக ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அண்ட் நியூ ஃபேஸஸ் நிறைய பேரை மீட் பண்ணி நாங்கள் வீடியோலேயே ஃபேஸ் பார்த்துட்டு நேரில் மீட் பண்ணி பேசுகிறது அது ஒரு விதமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி நிறையா நடந்துச்சு. ஆக்சுவலி நாங்கள் எங்கே போயிருந்தோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மதுரை கேகே நகரில் G3 பூட்டிக்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி குயின்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு எஸ்திரிக் வச்சுருக்காங்க. அவங்க தான் வந்து G3 பூட்டிக்கும் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ யாருன்னு பார்த்தீங்கன்னா காயத்ரி அக்கா. ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு. நம்ம கூட ஒருத்தவங்க வந்து நல்லா க்ரோ ஆகிட்டு இருக்கிறது அது பார்க்கும்போது ரொம்ப ஒரு ஹாப்பியான ஃபீல் இருக்குது. அண்ட் தென் அவங்கக்கிட்ட இருக்கிற ப்ராடக்ட்ஸ்லாம் வேறு லெவலாக இருந்துச்சு. சாரீ கலெக்ஷன்ஸ் எல்லாமே அவ்வளோ சாஃப்டாக இருந்துச்சு. எனக்கு ஒவ்வொரு சாரியும் பார்க்க இது வேணும் அது வேணும்னு சொல்லிட்டு அவ்வளோ ஆர்வமாக இருந்துச்சு. நீங்கள் கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஆமாம், இந்த பொண்ணு சொன்னது உண்மை தான். நான் வந்து ப்ரொமோஷனுக்காக சீரியஸாகவே இது நான் பேசினேன். ஆக்சுவலி இது என்னோடய விளாகு. நான் அதில் கொண்டு வந்து ஒரு ப்ரொமோஷனை திரிக்கணும்னு நான் விரும்பலை. சூப்பராக இருந்துச்சு கலெக்ட். அப்புறம் நைட் வந்து ஐஷு ஊருக்கு போகணுன்னு ஒரு பிளான் இருந்துச்சு. எனக்கு அவ்வளோ ஊருக்கு அனுப்பணும்னு சொல்லிட்டு மனசே இல்லை. அப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு மணியண்ணா வந்தாங்க. நைட்டு வந்து நான் தான் சமையல் செஞ்சு கொடுத்தேன். ஆனால் வந்து சொதப்பிட்டேன் ஓரளவுக்கு. அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி எனக்கு தெரியலை. ஏதோ பரவாயில்லாமல் பண்ணி வச்சுருந்தேன். ஒழுங்காக கடைக்கு கூட்டிகிட்டு போயிருந்தாவது நல்லா சாப்பிட்ருப்பாங்க. நான் சமைச்சு தரேன்னு சொல்லிட்டு பாவம் அவங்களை கொஞ்சம் கொண்டுட்டேன். அப்புறம் ஐஸ்வர்யாவும் சாப்பிட்டுட்டு அப்படியே ஊருக்கு கிளம்பிட்டாங்க. அவங்க பஸ்ஸில் ஏற்றி விட்டுட்டு அப்புறம் அண்ணா வேறு ஸ்வீட்லாம் வாங்கிட்டு வந்துருந்தாங்க. அண்ணாவோட நைட்டு கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி பேசினது நல்லா இருந்துச்சு. அண்ணா எப்படிண்ணா இருந்துச்சு ஆக்டிங் ஸ்கில்? அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது அதோட எல்லாரும் வரும்போது அண்ணா அது பண்ணுங்கண்ணா.